புல்லிங் அது எப்படி பண்ணுறது காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும் அப்புறம் அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லிங் சென்னை தண்டையார்பேட்டையில் தமிழக பாஜக சார்பில் அரசியல் அமைப்பு பெருமை காத்தல் இயக்கம் என்ற நிகழ்ச்சி நடந்தது. இதில் பங்கேற்ற பாஜக மாநில துணைத் தலைவர்கள் வி.பி. துரைசாமி, பால் கனகராஜ் ஆகியோர் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து விமர்சித்த திமுகவை விளாசினர். அவரு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு பேசு அதே போல அகழ்வாராய்ச்சிக்காக வந்து நிதி ஒதுக்கல அகழ்வாராய்ச்சிக்காக நிதி வந்து விஜய் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. அதாவது இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்காங்க. 39 எம்பிகள் இருக்கிறாங்க. அங்க அவங்களுடைய உரிமை குரல் எழுப்பட்டும் உடனடியாக சார். போன பட்ஜெட்லயே புள்ளி விவரம் வந்து தலைவர் அண்ணாமலை கொடுத்திருக்காரு. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் வந்து தமிழகம் புறக்கணிக்குதுன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இந்த தடவை அதான் சொல்லியிருக்காங்க. கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில, காங்கிரஸ் ஆட்சியில என்ன நடந்தது, எத்தனை முறை தமிழ்நாடு என்ற பெயர் உச்சரிக்கப்பட்டது, இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில எத்தனை முறை தமிழ்நாடு என்று உச்சரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு புள்ளி விவரம் கொடுத்திருக்காங்க. எத்தனை கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 10 ஆண்டு காலத்துல 10,000 கோடி 10,000 சில்லற கோடி கொடுத்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 10 ஆண்டு காலத்துல 1 லட்சம் சில்லற கோடி ரூபாய் வந்து தமிழகத்துக்கு கொடுத்திருக்காங்கன்னு புள்ளி விவரம் சொல்லியிருக்காங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன செய்தாலும் அவர்கள் வேண்டும் என்றே மக்கள் மனதை மாற்றுவதற்காக பொய்யான பிரச்சாரத்தை தமிழகத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை. தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என்று சொன்னால் அதற்கு மத்திய அரசினுடைய பணம் இல்லாமல் வகிக்கிறது என்று அவர்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அண்ணன் சொன்னது போல வந்து எந்த அக்கௌண்ட்லயும் கொடுக்குற பணத்தை கணக்கு சொல்றது இல்லை. அதுக்காக நம்ம செலவு செய்யறது இல்லை. ஆனா அதுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில, பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில பணம் கொடுக்காம இல்லை. பணம் அந்தந்த நேரத்துல கொடுத்துருவாங்க. வாங்கின வரிக்கு உண்டான வரி எவ்வளவு வந்து பெற்றோமோ அதற்கு வந்து மத்திய அரசு எவ்வளவு வச்சு அவன் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கணும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புள்ளி விவரத்திருக்காங்க. இதெல்லாம் மறைச்சு மக்கள் கிட்ட போய் எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சினா மதம் சார்ந்த கட்சி, பாரதிய ஜனதா கட்சினாக்கா அது வந்து மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யாது, தமிழகத்தை புறக்கணிக்குது, இப்படின்னு ஒரு அவதூறை பரப்புகின்ற ஒரு கட்சியாக தான் இன்னைக்கு இருக்காங்க. அதனால அதை பற்றி இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி இத்தனை எம்பி வச்சிருக்காங்கல்ல, பாராளுமன்றத்துல யாராவது தைரியம் இருந்தால், தில்லு இருந்தால், திராணி இருந்தால் அவர்கள் எழுப்பட்டும். அதற்கு மத்திய நிதியமைச்சர் புள்ளி விவரத்தோடு பதிலளிப்பார்.